பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரேட்டினர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டையை வழங்கும் 264வது மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வளமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவினர்களுக்கு மொழிபெயர்க்க உள்ளோம். அந்த ஹுத்பாவை ஹதீப் யாசிர் தோசரி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு சூரா காஃப் எனப்படுகின்ற முக்கியமான சூறாவினூடாக நாம் பயன்பெற வேண்டிய விடயங்கள், படிப்பினைகள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆனில் ஒரு சூறா இருக்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை நோக்கங்களை, இலக்குகளை உள்ளடக்கிய ஒரு சூறாவாகவும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூது உண்மையானது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய சூறாவாகவும், காஃபிர்கள் வழி தவறக்கூடியவர்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வாகவும் தெளிவாகவும், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமையில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவான், மறுமையுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய ஒரு சூறாவாகவும் அந்த சூறா அமைந்திருக்கிறது. அதே போன்று மரணம், கேள்வி கணக்கு போன்ற விடயங்களை மனிதர்களுக்கு ஞாபகம் ஊட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு சூறாவாக, அதான் சூரா காஃப். இன்று நாங்கள் அந்த சூரா காஃபுடைய முக்கியமான சில அந்த ஆயத்துக்களினூடாக நாம் பெற வேண்டிய சில பாடங்களை நேர்களுக்கு நாங்கள் ஹுத்பாவினூடாக முன்வைக்க இருக்கின்றோம். அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்கிறான், சூரா 37 வசனத்திலே, இந்த சூறாவில் யாருக்கு சிந்திக்கக்கூடிய சிந்தனா சக்தியும் நன்றாக கிரகிக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறதோ அது அவர்களுக்கு படிப்பினையாக, பாடமாக, விழிப்புணர்வாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது நிகழ்வுகளில், ஜும்ஆக்களில், அதே போன்று மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களில் இந்த சூறாவை ஓதுவதுண்டு. ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், சூரா காஃபை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான்களில் ஓதுவதை கேட்டு, பயான் செய்வதை கேட்டுத்தான் நான் மரணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா செய்கின்ற போது இதை ஓதுவார்கள் என்று அந்த சஹாபி பெண்மணி குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை காஃப் என்ற எழுத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். காஃப் என்றால் அதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அர்த்தம் தெரியாது. குர்ஆனில் சில எழுத்துக்களை கொண்டு சில சூறாக்கள் ஆரம்பிக்கப்படும், அதனுடைய அர்த்தங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிறகு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன் மீது சத்தியம் செய்து அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதை நினைத்து காஃபிர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், காஃப் வல் குர்ஆனில் மஜீத், பரிசுத்தமான குர்ஆன் மீது சத்தியமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலைமையில் வரும்போது அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். காஃபிர்கள் சொன்னால் இது ஒரு ஆச்சரியமான விடயமாகும், நாங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டால் மீண்டும் எழுப்பாட்டப்படுவோமா, அது ஒரு அசாத்தியமான விடயம் அல்லவா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களில் மரணித்தவர்கள் பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், எங்களிடத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம் இருக்கிறது, ஒரு ஏடு இருக்கிறது. அவர்கள் உண்மையை பொய்ப்பித்தார்கள், உண்மை அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் சந்தேகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சூரா காஃப் 1வது வசனம் தொடக்கம் 5வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியாகும். இவ்வாறே அந்த சூரா காஃபிர்கள் மறுமை நாளை மறுக்கிறார்கள், பொய்ப்பிக்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா கொண்டு அந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பித்தான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதே போன்று ஆரம்பமாக படைப்பினங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு அந்த படைப்பினங்களை அழித்துவிட்டு படைப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எத்தனை அத்தாட்சிகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த அத்தாட்சிகளை பார்த்து மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் அவர்கள் பயப்படுவார்கள், வழிகேட்டை விட்டு திரும்பி வருவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தை பார்க்கவில்லையா, நாங்கள் எப்படி கட்டியிருக்கிறோம், உயர்த்தி இருக்கிறோம், அழகுபடுத்தி இருக்கின்றோம், எந்த ஒரு ஓட்டை உடசலும் கிடையாது. பூமியை நாங்கள் எவ்வாறு விரித்து வைத்திருக்கிறோம், பூமியில் மலைகளை கொண்டு பூமியை நாங்கள் எவ்வாறு பலப்படுத்தி வைத்திருக்கிறோம், இந்த பூமியிலே இவ்வளவு அழகான கனிகளை, காய்களை, மரம் செடிகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் காணவில்லையா? இதில் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஞாபகமூட்டலும் இருக்கிறது. யாருக்கு? அல்லாஹ்வின் பால் இணையக்கூடிய, மீளக்கூடிய அடியார்களுக்கு. சூரா காஃப் 6, 8. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த மௌத்துக்கு பின்னால் மரணித்தவர்களை எழுப்புவேன் என்பதற்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். எப்படி என்றால், வறண்டு கிடக்கக்கூடிய பூமியிலே மழை பொழிகிறது, அதுக்கு பின்னால் அந்த வறண்ட பூமி செழிப்படைய ஆரம்பிக்கிறது, அதுபோன்று மரணித்தவர்கள் மீண்டும் எழுப்பாட்டப்படுவார்கள் என்ற உதாரணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், நாங்கள் வானத்திலிருந்து பரக்கத் செய்யப்பட்ட தண்ணீரை நாங்கள் இறக்கியிருக்கின்றோம், பரக்கத்தான தண்ணீர். அது மூலமாக நாங்கள் தோட்டத்துறவுகளை, மரம் செடிகளை முளைக்கச் செய்கின்றோம், தானியங்களை முளைக்கச் செய்கின்றோம், பேரிச்சம்பழ மரத்தை முளைக்கச் செய்கின்றோம். அதை நாங்கள் ஒரு விசாலமான, உயரமான, பிரம்மாண்டமான மரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அதிலே ஒரு செடி இருக்கும், காய் இருக்கும், அடியார்களுக்கு உணவாகவும். அதுவும் அந்த மழையின் மூலமாக மரணித்த வறண்டு கிடக்கக்கூடிய ஊர்களை நாங்கள் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவோம். அவ்வாறே மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லோரும் எழுப்பாட்டப்படுவார் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே வறண்ட பூமியை அல்லாஹ் மழையின் மூலமாக உயிர்ப்பிக்க செய்வது, மரணித்தவர்களை மௌத்துக்கு பின்னால் உயிர்ப்பிக்க செய்வான் என்பதற்கான சிறந்த ஆதாரமாக அமைகிறது. என்றாலும் இவர்கள் ஏனையவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிராகரித்து விட்டார்கள்.
குர்ஆனை கொண்டு பிரயோசனம் அடையாமல் அவர்கள் செவிடர்களாக குருடர்களாக மாறிவிட்டார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மேலும் சூரா காஃப் 12 தொடக்கம் 15 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களுக்கான விளக்கம். அவர் இதுக்கு முன்னால் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், ரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமூகத்தினர்கள், அதே போன்று சமூது கோத்திரத்தினர்கள், ஃபிரௌனுடைய கோத்திரத்தில், ஆது கோத்திரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தினர்கள், அதே போன்று துப்பாவாசிகள், இவர்கள் அனைவரும் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கிடைத்தது. அல்லாஹ் கேட்கிறார், முதலாவது படைப்பினங்களை படைக்கின்ற போது நாங்கள் கஷ்டப்படவில்லை. அப்படி கஷ்டப்படவில்லை என்றால் அழித்து படைப்பது எங்களுக்கு ஒரு பெரிய செய்தி அல்ல. எனவே இந்த மனிதர்கள் நாங்கள் புதிதாக மக்களை மீண்டும் படைப்போம், எழுப்புவோம் என்ற விடயத்தில் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் ஹத்தீப் அவர்கள், அல்லாஹு தஆலா நான் மாத்திரமே படைக்கக்கூடியவன், மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, சிந்தனைகளை, மறைவான விடயங்களை நான் மாத்திரமே அறியக்கூடியவன் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நிரூபிக்கின்றான். சூரா காஃப் 16 வசனம், நிச்சயமாக நாங்கள் மனிதனை படைத்தோம், அவனுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அவனுடைய கழுத்து நரம்பு எப்படி அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதைவிட ஒரு அடியானோடு நாம் நெருக்கமாக இருக்கின்றோம். சூரா காஃப் 16 வசனம். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நான் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையை உண்டு பண்ணுகின்றான். வெளிரங்கம் உள்ரங்கம் இரண்டையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே ஒரு அடியான் அல்லாஹ் தான் பாவம் செய்வதை பார்ப்பதை விட்டும் ஒரு அடியான் பயப்பட வேண்டும், வெட்கமடைய வேண்டும். அதே போல் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு 2 மலக்குமார்களை வைத்திருக்க நன்மை தீமைகள் எழுதுவதற்காக வேண்டிய அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்கிறான். 2 மலக்குமார்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை பதிந்து கொண்டிருக்கிறார். சூரா காஃப் 17-18 வசனம். எனவே தனிமையிலும் கூட்டிலும், அசைவுகளிலும் அமைதிகளிலும் அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அதிகமான பாவிகள் இதை கணக்கெடுக்காமல் பராமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்துடைய நிலைமையில் தான் இது போன்ற விடயங்களை உணர்வார்கள். கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. சக்கராத்துடைய அந்த இடத்துல கவலைப்படுவார்கள், கை செய்தப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மௌத்துடைய வேதனை அவர்களுக்கு வந்துவிட்டது. உண்மையாக எதை நீங்கள் கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படியான சக்கராத் அவர்களுக்கு வந்துவிட்டது. சூரா காஃப். எதை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படியான சக்கராத் அவர்களுக்கு நிச்சயமாக வந்துவிடும். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லு அந்த தொடர்ச்சியான வார்த்தை, மனிதன் மௌத்துக்கு பௌத்தாயது பின்னால் அவனுடைய பர்ஸகுடைய வாழ்க்கையிலே அவன் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வாழ வேண்டும், கபரிலே வாழ வேண்டும். பிறகு அல்லாஹு தஆலா உள்ளத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அங்கு நீதம் நிலைநாட்டப்படும், ஓர் அடியானிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்கப்படும், மீசானுடைய தராசு கொண்டு வரப்படும், ஏடுகள் முன்வைக்கப்படும், சாட்சிகள் முன்வைக்கப்படும், உடலுறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். மலக்குமார்கள் அடியார்களை மஹ்ஷருடைய மைதானத்துக்கு இழுத்துக் கொண்டு வருவார்கள். மலக்குமார்கள் சாட்சி சொல்வார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா காஃபில் தொடர்ச்சியாக 20-26 வசனம் வரைக்கும் உள்ள பகுதி, சூர் ஊதப்படும், அது வாக்களிக்கப்பட்ட நாளாகும். ஒவ்வொரு மனிதனும் அவரோடு ஒரு இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு வானவரும், சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வானவரும் வருவார். இதற்கு முன்னால் நீங்கள் இந்த விடயங்களை கண்டும் காணாதவர்களை போன்றிருந்தீர்கள். இப்போது உங்களுடைய திரையை நாங்கள் அகற்றிவிட்டோம். இன்று உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கும். இதுதான் என்னிடத்தில் இருக்க. அவருடைய தோழர் சொல்வார், இது என்னிடத்தில் இருக்கக்கூடிய விடயமாகும். அல்லாஹ் அந்த மலக்குமார்களை பார்த்து சொல்வான், நரகத்தில் இவர்களை போட்டு விடுங்கள், ஒவ்வொரு காஃபிர்களையும் பிடிவாதக்காரர்களையும் போட்டு விடுங்கள், நனவுகளை தடுக்கக்கூடியவர்கள் நரகத்திலே போட்டு விடுங்கள், வரம்பு மீறக்கூடியவர் நரகத்திலே போட்டு விடுங்கள், சந்தேகிக்கக்கூடியவர்களை நரகத்திலே போட்டு விடுங்கள். சந்தேகிக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வோடு இணை கற்பித்தவர்கள், அவர்களை கடுமையான தண்டனையிலே போட்டு விடுங்கள். இப்போது ஒரு அடியான் தன்னை வழிகெடுத்த அந்த ஷைத்தானை பழிப்பான். நண்பர்கள் எல்லாம் ஒதுங்கி கொள்வார்கள், ஓரமாகி விடுவார்கள். அதுக்கு பின்னால் ரப்பனா மா அத்கைதுஹு வலாகின் கான ஃபீ ضلال بعيد. ஒவ்வொருவரும் சொல்வார்கள், வழி தவறிய நண்பர்கள் சொல்வார்கள், நான் அவனை வழிகெடுக்கவில்லை, அவன்தான் வழிகேட்டில் இருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் ஒதுங்கிக் கொள்வார்கள். நான் அல்ல, என்னை விட்டுவிடு என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். அதுக்கு பின்னால் தீர்ப்பு வழங்கப்படும். அல்லாஹு தஆலா பின்னால் சூரா காஃப் 28-29 வசனத்தை ஹதீப் சொல்கிறார்கள், என்னிடத்தில் நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டாம். அதாவது வாக்குவாதப்பட்டுக் கொள்வார்கள் நண்பர்கள். உன்னால் தான் நான் கெட்டேன், என்னால் தான் நீ கெட்டாய் என்று அப்படி வாக்குவாதப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சொல்வார், என்னிடத்தில் இங்கு வந்து நீங்கள் சண்டை பிடிக்க கூடாது. உங்களுக்கு நான் உலகத்திலே வாழ்கின்ற போது எச்சரித்தேன், இன்று என்னுடைய முடிவை நான் மாற்ற மாட்டேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் என்று நரகவாதிகள் நரகத்துக்கு அனுப்பிவிடுவார். அதே போன்று கியாமத்துடைய நாளில் மிக பயங்கரமான ஒன்றுதான் நரக நெருப்பு. நரகம் அது கோபத்தால் கத்தும். அல்லாஹ்விடத்தில் கேட்கும், யா அல்லாஹ், இன்னும் இருந்தால் நரகத்தில் கொண்டு வந்து நீ போட்டு விடு, அடியார்களை போடு. நாங்கள் நரகத்தை பார்த்து கேட்போம், நீ நிரம்பி விட்டாயா? நரகம் சொல்லும், இல்லை, இன்னும் இடம் இருந்தால், இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் கொண்டு வந்து போடு என்று சொல்லும். சூரா காஃப் 30 வசனம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நரகத்தில் அடியார்கள் போடப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், நரகம் சொல்லிக் கொண்டே இருக்கும், இன்னும் போடு, இன்னும் போடு, இன்னும் போடு என்று. அல்லாஹு தஆலா அந்த நரகம் இன்னும் போடு என்று இன்னும் அடியார்கள் நரகத்திலே போடுமாறு அந்த நரகம் சொல்லிக்கொண்டே இருக்கும். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று
இதுக்கு மாற்றமான ஒரு காட்சி இருக்கிறது. அதான் நல்ல காட்சி, இன்பமான காட்சி, சொர்க்கத்துடைய காட்சி. சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கம் நெருக்கி கொண்டு வரப்படும். சொர்க்கத்தை பார்ப்பார்கள். சொர்க்கத்தின் பக்கம் நுழைவதற்கு முன்னால் சொர்க்கத்தை பார்த்து ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா காஃப் 31, 33 வசனம், சொர்க்கம் அவர்கள் தக்வாதாரிகளுக்கு நெருக்கி கொடுக்கப்படும். சொல்வார்கள், அல்லாஹ் சொல்வான், இது உங்களுக்கு ஒவ்வொரு அல்லாஹ்வின் பால் மீளக்கூடியவர்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட விடயமாகும். யார் மறைவாக அல்லாஹ்வை பயப்பட்டாரோ அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. யார் பயப்படக்கூடிய உள்ளத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்வான், உதுஹுலூஹா பிஸ்ஸலாம், இதுக்கு நீங்கள் இந்த சொர்க்கத்தில் பாதுகாப்பாக நுழைந்து விடுங்கள், இது நிரந்தரமான இடமாகும். அதே போன்று நரகம், சொர்க்கம் என்பது பாதுகாப்புக்குரிய நிரந்தரமான நிம்மதியான இடமாகும். அங்கு ஏமாற்றம் கிடையாது, அங்கு மோசடி கிடையாது, அங்கு சண்டை கிடையாது. அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சலாம் சலாம் என்று சலாம் சொல்லிக் கொண்டிருப்பார். சூரா யூனுஸ் 10வது வசனம். கண்ணால் காண முடியாத, காதால் கேட்டுடாத, உள்ளத்தால் சிந்திக்க முடியாத விடயங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார். அதை விட சிறந்த பாக்கியம் என்ன? அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சொர்க்கவாதிகளுக்கு. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத். அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் விரும்பியதை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம், இன்னும் அதிகமானவை எங்களிடத்தில் இருக்கிறது. சூரா காஃப் 35வது வசனம் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹத்தீப் யாசிர் தோசரி அவர்கள் வெளியாகி சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதுக்கு பின்னால் அந்த சூரா எச்சரிக்கக்கூடிய விடயங்களை சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் அந்த சூரா மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை உடைய முடிவை பற்றி பேசுகிறது. எத்தனையோ இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர்களை நாங்கள் அழித்தோம். இவர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் பூமியிலே சுத்தித்திருந்தார்கள். அவர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய இடம் எந்த ஒன்றும் கிடைக்கவில்லை. இதிலே யாருக்கு உள்ளமும் நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது, அவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. சூரா காஃப் 36-37 வசனம். பிறகு அல்லாஹு தஆலா வானம் பூமிகளை படைத்ததாகவும் 6 நாட்களில் வானம் பூமிகளையும் அதுக்கு இடைப்பட்ட வஸ்துக்களையும் படைத்ததாகவும், படைக்கின்ற போது எந்த ஒரு கஷ்டத்தையும் அவன் உணராமல் படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பத்தில் படைத்தான, அவன் இதை படைத்ததை அழித்துவிட்டு மீண்டும் படைப்பதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கின்றான். சூரா காஃப் 37 வசனத்தில் சொல்கிறான், வானங்களையும் பூமிகளையும் அதுக்கு இடைப்பட்ட வஸ்துக்களையும் 6 நாட்களில் நாங்கள் படைத்தோம், எங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படவில்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அப்படி இருந்தும் பொய்யர்கள் பொய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள், மறுக்கக்கூடியவர் மறுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், இந்த காஃபிர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும். சூரா காஃப் 39-40 வசனம். அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அல்லாஹ்வை புகழுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், சூரியன் மறைவதற்கு முன்னாலும், சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும், சூரியன் மறைவதற்கு முன்னாலும் இரவிலே எழும்பி நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், தொழுவுங்கள், தொழுகைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆறுதலாக சொல்கிறான். பிறகு அந்த சூரா நுஷூர் என்று சொல்லப்படக்கூடிய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்துகிறது. அழைப்பாளருடைய அழைப்பு, சூருதப்படக்கூடிய விடயங்கள், மௌத்துக்கு பின்னால் கபூரில் இருந்த மக்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் அந்த சூரா எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. நபியை நீங்கள் கேளுங்கள், அழைப்பாளர் அழைக்கக்கூடிய நாளிலே மிக பக்கத்தில் இருந்து அந்த நேரத்தில் அவர்கள் சத்தத்தை கேட்பார்கள். அழைப்பாளர் சத்தத்தை, அதுதான் அவர்கள் கபரிலிருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய சந்தர்ப்பமாகும். மரணித்தவர்கள் நாங்கள் உயிர்ப்பிப்போம், நாங்கள் பிறகு அவர்களை மௌத்தாக்குவோம். அவர்கள் எங்களிடத்திலே நாங்கள் தான் மனிதனை உயிர் கொடுத்து அவரை மௌத்தாக்கி அவர்களை மீண்டும் எழுப்புவோம். 3 கட்டங்கள். உயிர் கொடுத்து உலகத்துக்கு அனுப்பினோம், மீண்டும் மௌத்தாக்குவோம், மீண்டும் எழுப்புவோம். பூமி பிளக்க ஆரம்பிக்கும், பூமியிலிருந்து மக்கள் எல்லாம் வெளியேற ஆரம்பிப்பார்கள். அதுதான் எங்களுக்கு இலகுவான, மக்களை நாங்கள் மீண்டும் எழுப்புவது மிக இலகுவான காரியம் என்று அல்லாஹ் அந்த சூராவை முடிக்கின்றான். இறுதியாக குர்ஆன் வெற்றிக்குரிய அடையாளமாக, வெற்றிக்குரிய சாதனமாக, வெற்றிக்குரிய வழியாக இருப்பதை போன்று, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதை போன்று இந்த சூரா அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்து ஆரம்பித்தது. அதே போன்று அல்லாஹ்வை கொண்டு ஞாபகம் செய்து இந்த சூரா முடிவடைகிறது. சூரா காஃப் 45 வசனம். நாங்கள் அவர்கள் பேசக்கூடிய விடயங்களை அறிந்திருக்கிறோம், நீங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இல்லை, குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், யாரெல்லாம் மறுமையை பயப்படுவார்களோ அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு ஞாபகமூட்டுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் யாசிர் தோசரி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க